ஆன்மீகம் அறிவோம் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் சித்ரா கணபதியின் அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு பாம்பாட்டி சித்தர் பற்றி பார்க்க போகிறோம். பாம்பாட்டி சித்தர்னா யார் அப்படின்னா, பாம்பு என்னும் வாசியின் மூலம் அவர் சித்தி பெற்றவர். அதனால் அவருக்கு பாம்பாட்டி சித்தர்னு பேர். இன்னொன்று, வாசி என்னும் பாம்பை குண்டலினி யோகா மூலம் அதை மேலே எழுப்பியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் பிறந்தது கோகர்ணத்தில். இவருக்கு 2 இடத்துல சமாதி இருக்குது. ஒன்று சங்கரன் கோயிலில் இருக்கக்கூடிய பாம்பு கோவிலிலும் மருதமலையிலும் இருக்குது. இந்த 2 இடத்துக்குமே நான் போயிருக்கிறேன். இந்த பாம்பாட்டி சித்தர் எப்படி தன்னோட வாழ்க்கையை தொடங்கினார்னா, பாம்புகளை பிடித்து வந்து எல்லார் முன்னாடியும் ஆட விட்டு காட்டுவார். அதுக்கப்புறம் அவர் வந்து பாம்பு அந்த விஷமுறிவுக்கான மூலிகை வைத்தியரானார். அப்போ ஒரு மூலிகை வைத்தியத்திற்கான ஆராய்ச்சி கூடம் ஒன்று நிறுவுறாரு. நிறைய பாம்புகளை பிடிச்சிட்டு வர்றாரு. இது தெரிஞ்சு மருதமலையிலேருந்து ஒரு குழுவினர் வர்றாங்க. வந்து அவர்கிட்ட மருதமலையிலே நவரத்தின பாம்பு ஒன்று இருக்குது, தலையிலே மாணிக்கக்கல்லை சுமந்து கொண்டு அது சுற்றி திரியுது, அதை பிடிக்கணும்னு சொல்கிறாங்க. இவர் அவங்களோட போகிறாரு. போய் காடு முழுவதும் தேடி பார்க்குறாரு. அவரால் பிடிக்க முடியல. எல்லா பாம்புகளும் அவரை பார்த்தோன்னே போய் ஒளிஞ்சிருச்சு. அப்போ தேடிக்கொண்டே வரும்போது ஒரு குகை பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஒளியும் சிரிப்பு சத்தமும் கேட்டுச்சு. அந்த சிரிப்பு சத்தத்தை பார்த்துட்டு அவர் திரும்பி பார்க்குறாரு. ஒரு உருவம் நின்றுச்சு. அப்போ நீங்கள் யார் அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னார், நீ வந்து நவரத்தின பாம்பை தானே தேடிட்டு இருக்க, உனக்குள்ளேயே ஒரு நவரத்தின பாம்பு இருக்குது, நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. அந்த பாம்பை அது தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கிறது, அதை உயர்த்த வேண்டும், அது உனக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்போ அவருக்கு அது அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் எடுத்து மனக்கதவை திறந்தது. அவர் வந்து நிறைய அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும், அனைத்தையும் அவர் கற்றுக்கொண்டார். அப்போ நீங்கள் யாருன்னு கேட்குறாரு. அப்படி கேட்டவுடனே அவர் சொன்னார், நான் சட்டைமுனி சித்தன் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அவர் மறைஞ்சு போயிடுறாரு. அந்த ஒளியாகி போகிறார். அப்போ அவர் போன இடத்த பார்த்து அவர் கும்பிட்டுட்டு அவர் அரச மரத்தில் தான் மறைஞ்சு போனார். அந்த இடத்துல போய் இவர் அந்த குண்டலினியை தட்டி எழுப்புகிறார் யோகத்திலே இருந்து. அதன் மூலம் அவருக்கு சித்தி பெறுகிறார். அவர் கூடு விட்டு கூடு பாயும் வித்தையும், அது மாதிரி ரசவாதமும், அதுபோல் நிறைய சித்திகளை அவர் பெறுகிறார். அவர் என்னென்னலாம் செஞ்சாருங்கிற என்னுடைய அடுத்த பதிவில் பார்ப்போம். பாம்பாட்டி சித்தரை வணங்குவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.